Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let men their songs employ. While fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat, repeat the sounding joy. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. It's Christmas!
வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார், கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என்னடா எப்படி சொல்லிட்ட? ஆடிட்டா போச்சு.
மாடடை குடிலில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில். Happy Christmas, Merry 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 Christmas. தெய்வீக ரோஜா நம்மேசு ராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில். மாடடை குடிலில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில். தாழ்ந்த நிலையினை மாற்றி அமைக்கவே நம்மோடு கடவுள் எந்நாளும் உள்ளார். நம்மை மீட்க பாலகனாய் உலகில் வந்தாரே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம். Happy 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 Christmas, Merry 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 Christmas. Happy 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 Christmas, Merry 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 Christmas. தெய்வீக ரோஜா நம்மேசு ராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில். மாடடை குடிலில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில். வாழ்த்தி வணங்கவே வல்ல தேவனை போற்றி மகிழவே இருளான உலகில் ஒளி கொண்டு வந்த நம்மை காக்க வழிகாட்டி ஆக நின்றாரே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம். Happy 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 Christmas, Merry 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 Christmas. Happy 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 Christmas, Merry 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 Christmas. தெய்வீக ரோஜா நம்மேசு ராஜா மண் மீது வந்தாரே மரியன்னை மடியில். மாடடை குடிலில் மனு உருவாகி பிறந்தாரே மீட்பர் ஏழ்மையின் வடிவில். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோம் பண்பாடுவோம்.
administrator and collaborator of sisters and staff and students. Good morning to all. இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக இயேசு பிறப்பு விழாவை பற்றிய நடனத்தின் மூலமாகவும் அந்த டான்ஸ் மூலமாகவும் எல்லாமே சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை தாங்கிச் செல்ல உங்களை அன்போடு நான் இங்கே வந்திருக்கின்றேன். பிரியமான சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இந்த மகிழ்ச்சியான நாள் என்பது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். சாதாரணமா ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் சென்று பார்ப்போம். நாம் எல்லாம் சென்று பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை பரிசாக கொடுப்போம். இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவானது இயேசு பாலன் மாளிகையிலே பிறப்பார், அரண்மனையிலே பிறப்பார், பெரிய இடத்திலே பிறப்பார் என்று ஒரு ஏக்கத்திலே இருந்தார்கள். ஆனால் நாம் இயேசு பாலன் மாட்டு தொழுவத்திலே, அதுவும் தீவன தொட்டியிலே. தீவனம் என்பது ஆடு மாடுகளுக்காக வைக்கின்ற ஒரு இடம். ஆடுகளை வளர்க்கின்றோம், மாடுகளை வளர்க்கின்றோம், அதுக்கு தேவையான உணவை கொடுப்பதற்காக இருக்கின்ற ஒரு இடம்தான் தீவன தொட்டி. நம் ஆண்டவர் இயேசு பாலன் பிறக்கின்ற பொழுது தீவன தொட்டி என்பது உலக அனைத்து மக்களுக்கு உணவாக, உலக அனைத்து மக்களும் ஏதோ பிறக்கின்ற பொழுது தன் உடலையும் ரத்தத்தையும் பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக தீவன தொட்டியிலே பிறந்தார். தீவன தொட்டியிலே பிறப்பது என்பது ஒருவன் வாழ வேண்டும் என்று அல்ல. ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களாகி நீங்கள் சரி, அது ஆசி பெருமக்களாகி நீங்கள் சரி, இந்த குழந்தை பெரிய குழந்தையாக வளர வேண்டும், இந்த குழந்தை நல்ல ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும், இந்த குழந்தை உயர் பதவியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இயேசுவானுடைய வாழ்வு அடுத்தவர் வாழ வேண்டும், வாழ்வது பிறப்பது சாவதற்காக என்று பிறக்கின்ற பொழுது தீவன தொட்டியை பிறக்கிறார். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அதே போல முதலிலே அவர் இந்த பிறப்பு செய்தியாக அறிவித்தது சாதாரண எளிய மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மக்களுக்கு. இந்த குளிர்கால நமக்கு தெரியும், காலை எந்திரிக்கிறதுனா 7-8 மணி ஆயிருது. இதோட மோசமான குளிராக இருந்து அந்த காலகட்டத்தில் இடையர்கள் எல்லாருமே ஆடுகளை பேணி காத்தார்கள், காவல் காத்தார்கள். காட்டில் இருக்கும் போது அதை பேணி காக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிருகங்கள் கொன்றுவிடும் அல்லது மணி திருடி சென்று விடுவார்கள். இந்த பணியிலே, மார்கழி பணியிலே காத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு வானதூதர் அறிவிக்கின்றார். இதோ அவர்களுக்கு இயேசு பிறப்பு செய்தியை இந்த ஏழை எளிய மக்களுக்கு முதலில் அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டவுடனேயே பயந்தார்கள். அந்த செய்தி கேட்டவுடனே நாமும் செல்வோம் என்று சொல்லி இது பயணத்தை மேற்கொண்டார்கள். சென்றார்கள், பார்த்தார்கள். அந்த மாட்டு தொழுவத்திலே இயேசுவாரன் இருக்கின்றார், சூசையப்பரும் அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். அங்குதான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அன்னை மரியாளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுவாக்கி அன்னம்மாள், இவர்களுடைய மகள் தான் அன்னை மரியாள். இயேசுவாரனை பார்க்கின்ற பொழுது வளர்ப்பு தந்தையாக இருக்கிற சூசையப்பர், ஏதோ அன்னை மரியாள், இவர்களுக்கு பிறந்த குழந்தை இயேசுவாரன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியானது மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக வானோர் அறிவித்தார்கள். அங்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எப்படி வந்தது அதை தான் பார்க்க வேண்டும். சாதாரண சிரிச்சிடலாம், சிரிச்சு பேசிட்டு போய்கொண்டே இருக்கலாம், அது அல்ல மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் இருந்தால் மட்டுமே வெளி அடையாளத்தை பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமா சிரிச்சுட்டு போய்கொண்டே இருப்போம், அது அல்ல. உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி தான் வெளிப்பாடு, முகத்திலே தெரியும். நமக்கு உள்ளத்திலே இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த இயேசு பிறப்பு விழாவிலே, இந்த நாளிலே நாம் தாங்கி செல்ல வேண்டியது அன்பு இருக்க வேண்டும், பகிர்வு தன்மை இருக்க வேண்டும். அன்பு மட்டும் இருந்தால் பகிர்வு தன்மை இருக்காது, பகிர்வு தன்மை இருந்தால் அன்பு இருக்காது. இது இரண்டும் இருந்தால் மட்டுமே நம்முடைய கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிற இந்த நாள் மகிழ்ச்சி நாள், சந்தோஷ நாளாக மாறும்.
இல்லை என்று சொன்னால் வருடம் ஒரு முறை கொண்டாடுகிறோம். இன்று மகிழ்ச்சியாக இருந்து விட்டு கேக் கொடுப்பார்கள் அல்லது நடனம் அது எல்லாம் உண்டு. அதை முடித்து விட்டு சென்று விடுவோம், மறந்து விடுவோம். அன்பு இருக்க வேண்டும். கடவுள் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். அந்த கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகின்றார். விண்ணையும் மண்ணையும் இணைப்பவராக, விண்ணகத்தில் இருக்கிற கொடைகளை எல்லாம் மண்ணகத்தில் இருக்கிற நம்ம அனைவருக்குமே அருள் வாழ்வு வழங்குவதற்காக மனிதராக பிறக்கின்றார். மனித சமுதாயத்தில் ஒருவராக பிறக்கின்றார். மனித சமுதாயத்தில் இருந்து ஏழை எளிய மக்கள் எப்படியெல்லாம் துன்பம் வேதனைப்பட்டார்களோ அதையெல்லாம் அறிந்து அவர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். அதுதான் உடனிருப்பு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்மோடு இருக்கிறது என்ற அர்த்தமானது உடனிருப்பு இருக்க வேண்டும். தன்னை தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவே. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அங்கு ஏசாயா இறைவாக்கி உரைத்த வாக்கு இதோ இங்கு நிறைவேறுகிறது. மக்கள் துன்பம் வேதனை பல்வேறு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இதோ இவர் அவர் மகிழ்ச்சியை தருகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எனவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும். நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர வேண்டும். நாம் நம்புகிற கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நம் நம்புகிற கடவுள் நம்மை கருணைத்து வழிநடத்துவார் என நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இந்த பருவத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்லா இருந்து சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை படிப்படியாக செய்தாலே அதுதான் கடவுளுக்கு உகந்த செயல்பாடுகள். இந்த இளம் பருவத்தில் நல்ல பண்புகளோடு அந்த படிக்கிற பாடங்களை நன்றாக படித்து வாழ்க்கையை முன்னேறுகிற பொழுது, ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது அதுதான் மகிழ்ச்சியை தரும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல் ஆக்கத்தை உருவாக்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல இயேசுவாருடைய அந்த அன்பும் சமாதானமும் வல்லமையும் எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். இன்னொரு முறை உங்கள் அனைவருக்குமே இந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் சிற்பிகளாக, அதாவது மண்ணை போல் இருந்து அதை உருவெடுத்து பல்வேறு திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த உதவிய உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை சகோதரி அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைனாக்க ஒண்ணு இல்லை இல்லையா? அவர்களுக்காக கரம் தட்டி நல்லா பாராட்டுவது அவர்களுக்கு ஒரு இன்னும் நிறைய திறமைகளை எல்லாம் உங்கள் வழியாக வளர்த்துக் கொள்வார். நீங்களும் படிப்படியாக வளர்ந்து எதிர்காலத்திலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். எனவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களும் வருகின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். God bless you. அன்பே உருவான எங்கள் அன்பு தந்தை இறைவா, பரம தந்தை உங்கள் அனைவர் உள்ளத்திலும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் காத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைமகன் இயேசு உலகிற்கு வந்ததை நோக்க நம் அனைவரையும் மறுபடியும் தந்தையின் இல்லம் அழைத்து செல்வதற்காக இது மனிதனாக பிறந்திருக்கும் இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது கொடைகளையும் வல்லமை தந்து பேணி காப்பாராக. தூய ஆவியார் வல்லமையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர இதோ நம் முன்னே முன்னும் பின்னும் இருந்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தந்து கரமுடைத்து வழிநடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களும்
புதிதாக வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டிலே நல்ல முறையில் இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இருள் சூழ்ந்த இரவின் மடியில் ஒளி ஒன்று பிறக்கப் போகிறது. அமைதியின் மூச்சில் ஆசையின் விதை முளைக்கிறது. நட்சத்திரங்கள் வானில் விழித்திறக்க, தேவதைகள் பாடல் தொடுக்க, மண்ணின் மார்பில் மலர்கிறது மகா அன்பின் குழந்தை. அரண்மனை அல்ல, குடிசையிலே, ஆடம்பரமல்ல, எளிமையிலே உலகத்தை மாற்ற வந்த உன்னதமான அன்பின் அரசன். பகை நீங்க, பாசம் மலர, பயம் அகல, நம்பிக்கை எழ, மனிதனுக்காக மனிதனாய் நம்மிடையே பிறக்கும் வேலை இதோ. அமைதி தாலாட்டாய், அன்பு உயிராய் கிறிஸ்து பிறந்தார். பசங்களா அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. அம்மா இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரோம். இப்போ வரப்போறீங்களா இல்லையா? இந்த பசங்க சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேன்றாங்க, கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்றாங்க. ஃபெஸ்டோனுக்கு ஒரு டவுட்டுடா. சொல்றா. ஆமா நம்ம ஊர்ல எதுக்கு பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார், சீரியல் பல்பெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க? இது என்னடா, எங்க ஸ்கூல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார் இதெல்லாம் அழகழகா பெருசு பெருசா இருக்கும்டா. ஸ்கூல் போக இருக்கும். உங்க ஸ்கூல்ல அதெல்லாம் இல்லையா? எங்க ஸ்கூல்ல அதெல்லாம் இல்லடா. ஆமா, அதெல்லாம் உங்க ஸ்கூல்ல எதுக்கு செய்றாங்க? அதுவா, நம்ம பாலகன் இயேசு பிறந்திருக்காருல்ல, அதை கொண்டாடுறதுக்காக தான். அப்படியா? அவர் யாரு, எங்க பிறந்தாரு? அததான் எங்க ஸ்கூல்ல ஒரு நாடகமாவே போட்டு காட்டுறாங்க. நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பார்க்க போறேன், நீயும் வரியா? சரிடா, நானும் வரேன். அம்மா மரியா, உனக்கு நாங்கள் திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளோம். யோசேப் என்பவர் அவங்க குடும்பத்தோட உன்னை பொன் பார்க்க வராங்க. சரிங்கம்மா. தம்பி யோசேப்பே, உனக்கு பெண் பார்க்க போலாம் என்று முடிவெடுத்துள்ளோம். நாசரத்தில் உள்ள சுவைக்கின் அன்னம்மாள் மகளை காண போகலாம் என்று முடிவெடுத்துள்ளோம். உங்கள் விருப்பம். சூசையப்பருக்கும் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு ஆண் மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். எப்படி நிகழும்? நான் தான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். பிறக்கப் போகும் குழந்தை தூயது. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். மரியாள் மிகவும் நல்லவள், ஆனால் அவள் கருவுற்றிருக்கிறாள். இதை இந்த சமூகம் கேள்விப்பட்டால் என்ன சொல்லும்? அவளை தவறாக பேசுவதற்கு நான் எப்படி அனுமதிக்க முடியும்? யாருக்கும் தெரியாமல் அவளை விட்டு விலகி விடலாமா? ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றது? யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவரோர் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே யோசேப்பு தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார்.
முதல் கிபி 14 வரை ரோம பேரரசின் முதல் பேரரசர் அகஸ்து சீசர். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் ரோம பேரரசை அவர் ஆட்சி செய்தார். அகஸ்து சீசர் வரி வசூலையும் நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்த கணக்கெடுப்பை அறிவித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறை கணக்கெடுக்கப்பட்டது. இதனால் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களை கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு உடனடியாக செல்ல வேண்டும். இதை காரணமாக கொண்டு யாரும் தாமதப்படுத்தக்கூடாது. தாமதப்படுத்தினால் கடுமையான தண்டனை காலாவிகள். இதுவே நமது அரசரின் கட்டளை. பதிவு செய்ய வந்திருக்கோங்க ஐயா. உங்க பேரை சொல்லுங்க. ஐயா சித்திக். உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? 4 பேருங்க ஐயா. உங்க குடும்பத்துல எத்தனை ஆண் பிள்ளைங்க? ஒரு ஆண் பிள்ளை ஐயா. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பெண் பிள்ளைகள்? 1 ஐயா. சரி, நீங்க போகலாம். ஐயா, எங்கள் பெயரை பதிவு செய்ய வந்துள்ளோம் ஐயா. உங்க பேரை சொல்லுங்க. ஆண்டனிங்க ஐயா. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர் ஐயா. உங்க குடும்பத்துல எத்தனை பெண் பிள்ளைகள்? 1 ஐயா. குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் ஆண் பிள்ளைகள்? 1 ஐயா. சரி, நீங்க போகலாம். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பு தமது மணி ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள திராஸ்ரே தூரிலிருந்து பெத்லகேமில் உள்ள தாவீதின் ஊருக்கு சென்றனர். ஐயா, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. சத்திரத்தில் தங்க இடம் இருக்குமாயா? இங்க ஏற்கனவே நிறைய பேர் தங்கி இருக்காங்கப்பா. நீங்க வேற இடத்த பார்த்து போய்க்கோங்க. சரிங்க. ஐயா, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. உங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம் இருக்குமாயா? இங்கே இடம் இல்லை. இங்கே கூட்டமா இருக்குது. போங்க போங்க. எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? இங்கெல்லாம் இடம் இல்லை. வேற இடத்துக்கு போங்க. சரிங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் யோசேப்பு. இது என் மனைவி. உங்க வீட்டுல தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்குமாயா? இங்கே இடம் இல்ல. ஆனா உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வேணும்னா எங்க மாட்டு தொழுவத்துல தங்கிக்கிறீங்களா? சரிங்கய்யா.
இங்க பாருங்கடா, இது வெளிச்சமா இருக்குடா. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம். பெத்லகேமில் மெசியா பிறந்துள்ளராடுவோம், பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். தூதர்கள் சொன்ன செய்தி கேட்டோம், நாங்களும் இன்று பாலனை காணப்போகிறோம். வாங்கப்பா, நம்ம பிறந்திருக்கிற மீட்பரை போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். அதோ ஒரு விண்மீன். நம் முன்னோர்கள் சொன்னபடி ஒரு ராஜா பிறந்துள்ளார். உடனே நாம் பார்க்க புறப்படலாம். வாங்க. அதோ ஒரு விண்மீன். நம் முன்னோர்கள் சொன்னபடி ஒரு ராஜா பிறந்துள்ளார். உடனே நாம் பார்க்க புறப்படலாம். வாங்க. அந்நாட்களில் யூதேயாவை ஆட்சி செய்தவர் ஏரோதரசர். அவர் ஒரு கொடூரமான அரசர். நாங்கள் அரசரை காண வந்துள்ளோம். அரசே, உங்களை காண 3 ஞானிகள் வந்துள்ளனர். அப்படியா? அவர்களை அழைத்து வாருங்கள். வாருங்கள். நாங்கள் கீழ்திசை ஞானிகள், யூதர்களின் ராஜாவாகிய மெசியா எனும் மீட்பரையை காண வந்துள்ளோம். என்ன? யூதர்களின் ராஜா? சிறப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளீர்கள். யாரெங்கே? இவர்களுக்கு சிறப்பான விருந்து அளியுங்கள். நீங்கள் சென்று மெசியாவை கண்டு அவரை பற்றி திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு வாருங்கள். அதன் பிறகு நான் சென்று அக்குழந்தையை வணங்க வருகின்றேன். அப்படியே ஆகட்டும். என்ன என்ன? எனக்கு தெரியாமல் இன்னொரு மீட்பரா? இன்னொரு மீட்பரா? யார் அங்கே? வாருங்கள் இங்கே. பெத்லகேமில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட ஆண்குழந்தை யாவற்றையும் அழித்து விடுங்கள். இதுவே என் கட்டளை. அப்படியே ஆகட்டும். இவர்தான் கஸ்பார். சிவப்பு நிற ஆடை அணிவார்.
இயேசுவின் தேவத்தன்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டவராக கருதப்படுகிறார். தூபத்தை காணிக்கையாக கொண்டு வந்தார். அவர் காட்டுவது தேடுதல், நம்பிக்கை, தாழ்மை, உண்மையான ஆராதனை. இவர்தான் மெல்கியூர், முதியவர். தங்க நிற உடையை அணிவார். பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்தார். அவர் காட்டுவது தூய்மை, அரசத்தன்மை. இவர்தான் பல்தசார், பச்சை நிற உடை அணிவார். ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். அவர் வெள்ளை போளம் காணிக்கையாக கொண்டு வந்தார். அவர் காட்டுவது வாழ்வு, நம்பிக்கை. வாருங்கள், நாம் சென்று மெசியாவை வணங்கி வருவோம். ரொம்ப தேங்க்ஸ்டா ஃபெஸ்டோ. எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? இது வரைக்கும் எனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியாதுடா. உன்னாலதான் இயேசுவை பத்தி, இயேசுவோட பரப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிடா. அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லடா, இன்னொன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம உலகத்துக்கே ஒளியாக உள்ள நம்ம இயேசு எவ்வளவு எளிமையாக பிறந்திருக்காருன்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. பசங்களா, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு? பெறுவதை விட கொடுப்பதே உண்மையான இன்பம். அன்பு, பகிர்வு, சமாதானம், இதுவே உண்மையான கிறிஸ்மஸ். இதுவே ஒளி உலகிற்கு வரும் பெரும் விழா ஆகும். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கிரேட்டு, அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாட்ட பிரிட்டு தேடி வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார், இருள் நீக்கிடும் ஒளியாய். அவர்தான் இயேசு ரட்சகரே.